ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு தக்காளி சாப்பாடு பார்த்துடலாங்க. அதாவது நாங்கள் வந்து தாளித்த சாப்பாடுன்னு சொல்லுவோம். இதையே ஒயிட் ரைஸ் செஞ்சு அதையை தாளிக்கிறது தான். சரிங்களா? லஞ்சுக்கு வந்து ஸ்கூலுக்கு என்ன கொடுத்துட்றது, ஐயோ எப்போவுமே ஒரே மாதிரியே கொடுத்துட்றதுன்னு டக்குன்னு அப்புறம் அந்த அன்றைக்கி நமக்கு முடியாத அன்றைக்கி கூட இதையை டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சம் குயிக்காக செஞ்சு கொடுக்குறது தான் இந்த தாளித்த சாப்பாடு. சரிங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு, நம்ம வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். அது போட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயில் வணங்கட்டுங்க. அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க செய்கிறது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிஜமாமே நமக்கு டிஃபனில் அந்த டிஃபன் பாக்ஸ் கலவாக செய்வோம். ஆனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செய்வோம். தாளிக்கணும், கிளறது எக்ஸ்ட்ரா தான் போடணும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு வேணும். டேஸ்ட்டு சூப்பராக, அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டுங்க. மிளகாய்த்தூள் வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதுதான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். சரிங்களா? அவ்வளோதான். நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கிட்டு தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு வந்தோடனே கொஞ்சம் நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் கொஞ்சம் வெந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்ச சாப்பாடோ இல்லை அவசரத்துக்கு சூடாவோ போட்டு கிளறி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக செய்யுங்க. இது வந்து எல்லாருமே செய்கிறது தான். இந்த ரெசிபி எங்களுக்கு தெரியும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளோதான். சாப்பாட்டை போட்டுட்டுங்க. கொத்தமல்லி தலையை வந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சரிங்களா? அது மேலே அப்படியே தூவி விட்டு நம்ம கிளறினோம்னா அருமையான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிரும். என்ன தான் நம்ம குக்கரில் செஞ்சாலும் இந்த தாளிச்ச சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. பாருங்கள், சாப்பாடு பார்த்திங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான். அப்படியே நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கணும். கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிளறிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஒரு அப்பளம், குடல் என்னத்தை வேணால் சாப்பிட்டுக்கலாம். காய் இருந்தாலும் ஓகே தான். அருமையான தக்காளி சாப்பாடு, தாளிச்ச சாப்பாடு ரெடி. பார்த்திங்கன்னா அவ்வளோதானுங்க. தேங்க்யூங்க.